அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் 27 தவம் 267வது குறள். சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு. சுடமிட்டு சுட சுட ஒளிவிடுகின்ற பொன்னை போல தவம் செய்கின்றவரை துன்பம் வருத்த வருத்த மெய் உணர்வு மிகும். பிறந்தால் மூவகை துன்பம், மரணம், முதுமை, வியாதி, பயம் என உடலுக்கு வரதான் போகிறது. அதற்காக தவம் செய்யாமல் இருக்காதே. தவம் செய்தால்தான் பெருவீடான பேரின்ப பெருவாழ்வு எய்த முடியும். தவம் செய்து துன்பம் வந்தாலும் பேரின்பம் பயனாக விளையும். கஷ்டப்பட்டுதான் எதையும் அடைய முடியும். எப்படி பொன்னை உருக்க உருக்க மாசு நீங்கி தங்கம் பளபளக்குமோ ஜொலிக்குமோ, அதுபோல நமக்கு துன்பம் வந்தால் பாபம் போய் வினை போய் ஞானம் மெளிரும். அறிவு ஒளி அனைத்தையும் அறிய செய்கிறது, விளக்குகிறது. அறிவால் அனைத்தையும் அறிகிறோம். இக்குறளாலும் தவம் செய்வாரின் உயர்ச்சி கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.